வணக்கம் அண்ட் வெல்கம் டு த கோட் வியூஸ். ஒரு லெஜெண்டரி ஆக்டர், ஒரு லெஜெண்டரி டைரக்டர் 30 வருஷம், அதாவது 3 டேக்கெட்டுக்கு அப்புறம் இணையறாங்கன்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். எஸ், 2025 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியான தக் லைஃப் படத்தோட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, அதாவது யூஎஸ்ஏ பிரீமியர் ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாயகன் எவ்வளவு பெரிய கல்ட் கிளாசிக், ஒரு விக்கிபீடியா ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக் மூவி, லெஜெண்டரி ஆக்டர், லெஜெண்டரி டைரக்டர் சேர்ந்து எடுத்த படம், அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு இணையறாங்கன்னா அந்த தக் லைஃப், அந்த படம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. ஸோ ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா படத்து மேலே வந்து பெரிய பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஸோ அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டும் சரி, ஆடியோ லான்ச்சில் பேசின ஸ்பீச் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ கிளியர் கட்டாக மணிரத்னம் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்டில் வந்து அவர் எப்பயுமே ஃபிக்ஸ்டாக இருந்தார். ஒரு கதை இதுதான், ஃப்ளாட் லைனாக இதுதான் இருக்க போகுது. ட்ரெய்லர்லையுமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக கதை இதுதான் இருக்க போகுதுன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரிவ்யூலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக கதையை போட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை போட்டு உடைக்காம ஸ்பாயிலர் ஃபியராக சொல்ல போகிறேன். ஸோ தைரியமாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ தக் லைஃப் படம் எப்படி இருக்கு உண்மையாக. ஸோ கதையோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ரங்கராய சக்திவேல் நாயக்கர், அதாவது கமல், இது வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் கேரக்டரோட ஸ்பின் ஆஃபாக தான் இருக்குன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் படத்தில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அமரன், அதாவது சிம்பு கேரக்டர், அவருக்கு நடக்கிற ஒரு சின்ன வயசு ட்ராஜடியால் இவர் வாழ்க்கை, அதாவது ரங்கராய சக்திவேல் நாயக்கர் கேரக்டரோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா அது காப்பாற்றுறதா ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக இவர் வந்து அவர் தத்து மகனா வந்து எடுத்து அவர் வளர்க்குறாரு. இதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் ஆஃப் கிரைம், இந்த பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இருக்க ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு கிரேஷியேட்ஸ் இருக்கும். அந்த ஒரு கிரைம் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு ஸ்டோரியில அந்த பவர் சரி, அந்த பவர் ஹோல்டிங்கும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கேமாக நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் தான் இறந்தாரா இல்லையா, திருப்பி வர்றது கமல் தானா இல்லையா, கடைசியில் கமலுக்கும் சிம்புக்கும் என்ன ஆச்சு, ஸோ இதை பற்றின ஒரு டிராமா தான், ஒரு ஆக்ஷன் பேக்டு டிராமா தான் தக் லைஃப். ஸோ இதுதான் கதையோட சுருக்கம். ஸோ முதல் பாதியில் நகரக்கூடிய கதை ரொம்பவே வந்து பொறுமையாக தான் செட் பண்ணுறாங்க பேக்ட்ராப்பை. ஸோ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஆச்சரியமான ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட செட் டவுன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் செட் பண்ணுறாங்க. ஸோ ரங்கராய சக்திவேல் நாயக்கர் கேரக்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேக் சீன்ஸ்லாம் தேவைப்படாது. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் ஆஃப்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் இந்த நேமை கிளவராக யூஸ் பண்ணியிருக்காருன்னு மணிரத்னம் வந்து ரொம்ப கிளவராக இதை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது வந்து மும்பையில் நடந்த ஒரு விஷயத்தினால இந்த அமரன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இவர் லைஃப்குள்ள வந்தது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் என்ன, ஸோ ரங்கராய சக்திவேலோட லெகசி என்ன, அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த பவர் ஆகட்டும், அந்த அண்டர்வேர்ல்டு டான் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ஆனால் காட்டியிருக்க ஒரு 2-3 சீன்லேயே பார்த்தீங்கன்னா நச்சுன்னு காட்டியிருக்காரு. ஸோ ஃப்ரேமிங் ஆகட்டும், அந்த படத்தை வந்து டீட்டெயிலாக வந்து அந்த ஃப்ரேம்லேயே சொன்ன விதமாகட்டும், இதெல்லாம் மணிரத்னம் சாருக்கு கைவந்த கலை. ஸோ சினிமாட்டோகிராஃபிலையும் பார்த்தீங்கன்னா ரவி கே சந்திரன் அவரும் வந்து பூந்து விளையாடி இருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ரேம்ஸ்ன்ற மாதிரி மணிரத்னம் படத்துக்குனே உன்னதமான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து மிகைப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். சிம்புவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வந்து என்னதான் டேஷிங்காக ஸ்டைலிஷாக இருந்தாலுமே சில சீன்ஸுக்கு அந்த தக்ஸுக்காக, அதாவது வந்து ஒரு டானா வந்து நம்ம வந்து ஒரு குட்டி டானாவும் பார்க்க முடியல. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டலை இந்த கேரக்டர். அவர் அந்த லாங் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சிருக்காரு, அவரோட ஃபியூச்சர் படங்கள் அந்த 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 லுக்குக்காக வந்து இந்த ஷூட் விஷயங்கள்னால வந்து அவர் வச்சிருக்காருன்னு தெரியல. பட் இந்த கேரக்டருக்கு இந்த லுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகாம தான் போகுதுன்றதான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் நடக்கிற ஸ்டோரின்றதுனால சுற்றி இருக்க கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது படத்தில் எவன்டா நல்லவன், எவனுமே நல்லவன் இல்லை போல, காட்டுற கேரக்டர் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஸோ குறிப்பிட்டு சொல்ல போனால் நாசர் கேரக்டர் ஆகட்டும், நாசர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேவர் மகன்லையும் சரி, அந்த இது எப்படி வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்ததோ அந்த மாதிரி கமல் சார் படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நாசருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ரோலாக இந்த படத்தில் இருக்குது. அது வந்து ஈஸியாக வந்து ஒரு சகுனி கேரக்டர்னு சொல்லிடலாம். பட் அது வந்து கமல் கூட வந்து எல்லா ஃப்ரேம்லையும் வந்து அந்த கேரக்டர் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டர் நிறையா பண்ணியிருக்கணும்னு உங்களுக்கு தோணும். பட் இதில் வந்து அவர் ரொம்ப இன்னும் மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஜோஜோ ஜார்ஜ் அவர் வந்து கடைக்குட்டி, அதாவது வந்து இவரோட சிம்புவோட கூட்டணியில் சிம்புவோட பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு ஆள், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்க விஷயங்களும் சரி, இது எல்லாமே ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அது என்னன்னு வந்து ரங்கராய சக்திவேலோட பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் என்ன கேம் ஆடி சிம்பு அதுக்குள்ளே போய் நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு மையப்புள்ளி தான் நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் சர்ப்ரைசிங்காக வந்து மிஸ்ட்ரி கேரக்டர் நம்ம சுகர் பேபி, அவங்க என்ன மாதிரி சுகரை தூறாங்க, எதுக்காக ஒரு ஆக்சுவலாக ஒரு டான்ஸராக வராங்க, அவங்க வந்து எதுக்காக இந்த படத்தில் வந்து உண்மையாக வராங்கன்ற வந்து ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கமலோட
அதாவது சுகர் பேபியா வர மாதிரி வந்து காட்டுறாங்க. பட் அதுதான்ற கேரக்டர் ஆர்க்கு வந்து இந்த படத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ த்ரிஷாக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் அகெயின். ஸோ குறிப்பிட்டு சொல்ல போனா எப்படி புதுப்பேட்டையில ஸ்னேகா வந்து ரொம்ப டேரிங்கா ஒரு ரோல் பண்ணிருக்காங்களோ இதுலயும் வந்து த்ரிஷா வந்து அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட முதல் பாதி இப்படிதான் ரொம்ப ஸ்லோவா தான் நகருது. ஏன்னா வந்து எல்லா கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஆர்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக அதில் வர சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் வந்து ஸ்லோ பேஸ்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப். பட் கதையாக வந்து பார்க்குறப்ப அந்த செட் பண்ணுறாங்க அந்த வேர்ல்ட் ஆஃப் கிரைம் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம இந்த தக் லைஃப் கேரக்டர்ஸ்குள்ளே எப்படி செட் பண்ணுறோங்க நமக்கு ஒரு மூட் கிரியேட் பண்ணுறதுக்காக மணிரத்னம் ரொம்ப சில கேரக்டர்ஸ்லாம் டீப்பாக வந்து நமக்கு வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்காரு. அதை காட்ட வேண்டிய விதம் அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருது. பட் டுவர்ட்ஸ் த இன்டர்வல் பாயிண்ட் நோக்கி நகர்றப்ப அந்த பேங்கரான விஷயம் நடக்குது. அந்த ரங்கராய சக்திவேல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து முடிகிற ஸ்டேஜ் ஒரு பெரிய ஒரு பிளான் நடக்குது. அந்த ஒரு பெரிய ஒரு சேஸ் ஃபைட் அந்த டெல்லியில் நடந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ரங்கராய சக்திவேல் கேரக்டர் என்ன ஆகுது இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ட்விஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட் முடியுது. ஸோ டிபெட்டை நோக்கி கதை நகருது. அதாவது ஒரு அடிப்பட்ட புலி இறந்து போயிட்டு தான் நினைச்ச ஒரு கேரக்டர் டிபெட் மோனஸ்ட்ரியில போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறாரு. அந்த விண்வெளி நாயகா அந்த எவால்யூஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு பயங்கரமாக வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த சீனை பற்றி சொல்லலாம். ஸோ யாக்குசா மோட் ஆன். இதுக்கப்புறம் அந்த கேட் அண்ட் மவுஸ் அமர் அப்புறம் அந்த ரங்கராய சக்திவேல் நாயகர் கேரக்டர் அவர் விட்டு போன லெகசி இவன் வந்து ஹோல்ட் பண்ணி இவன் என்ன மாதிரி தப்புகள்லாம் திருப்பி பண்ணுறான் இவரோட உண்மையான தூண்டுதலுக்கு பின்னாடி யார் யார் காரணங்கள். ஸோ இவ்வளோதான் தக் லைஃப் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும் ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஹோல்சம் ட்ரீட்டாக வந்து ஆடியன்ஸ் சரி ஒரு மணிரத்னம் கமல் சார் ஃபேன்ஸுக்குமா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். எதுக்காகனா இவங்க கொடுத்த ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு கதையா வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து எல்லாருக்குமே ஈஸி ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியில மாறிடுச்சு அப்படின்றதுல தான் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ படத்துல என்ன நெகட்டிவ் இருக்குன்றத நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி நெருக்கணும் ஒரே வார்த்தையில சொல்றேன். படத்தோட பாசிட்டிவும் கமல் சார் தான் நெகட்டிவும் கமல் சார் தான். எஸ் எந்த விஷயத்துல சொல்றேன்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கிரிப்டை தான் இம்போஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா அமர்ஹே விக்ரம் அதே மாதிரி தலைவன் இருக்கின்றான் இதெல்லாம் வந்து கலந்து நாயகனை தான் கலந்து எடுத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக தான் தோணுது. ஏன்னா விக்ரம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் அதாவது செத்து போனதான் நினச்ச ஒரு ஆள் திரும்ப வராரு. அது வந்து ஒரு ட்ரக் பேக்ட்ராப்பில் லோகேஷோட ஸ்டைலில் எடுத்து அது சூப்பராக வந்து ஹிட் ஆகிடுச்சு. பட் அதே வந்து மணிரத்னம் ஸ்டைலில் ஒரு நாயகன் ஸ்பின் ஆஃபா ஒரு கிரைம் பேக்ரவுண்டா ஒரு எமோஷனல் ட்ராமாவா அதே ஒரு பிளாட்டை வந்து எடுத்து வச்சு திருப்பி பண்ணா. ஸோ மணிரத்னம் சேவ் திஸ் மூவி லிட்டரலி என்ன சொன்னோம். பட் அவர் சொன்ன ஒரு ஸ்டோரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி அதை வந்து ஆண்டவர் வந்து எடுத்து பண்ணியிருந்தா இன்னொரு டைமென்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது மணிரத்னம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணதே இல்லை. அவர் வந்து சொல்லியிருக்கும்போ அதை கமல் சார் நடிச்சிருந்தாருன்னா அது இன்னொரு டைமென்ஷனாக எப்படி ஓப்பன் ஆகி இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கு தான் தோணுது. பட் ஏன் இதே ஒரு ஒன்லைனை வச்சு கமல் சார் 2 ஸ்கிரிப்டை வந்து இம்போஸ் பண்ணாருன்றது அதுதான் ஒரு படத்தோட பெரிய ட்ராபா இருக்கு. ஏன்னா ப்ரெடிக்டபிளாக ஆயிடுச்சு. என்னதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படத்தில் இருந்தாலுமே அது சுவாரஸ்யமாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சாலுமே ப்ரிடிக்டபிளாக வந்து ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுதான் படத்துலேயே இருக்கிறது ஒரு பிட் ஆஃப் அ டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ இதனால இந்த படத்தை வந்து ரொம்ப ஆகன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கமல் சார் சொன்ன அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகுங்கன்றதுல வந்து என்னோட வியூ இது. ஸோ இதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு இந்த ரிவ்யூக்கு நீங்கள் திருப்பி வாங்க. வந்துட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஜெனினாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை உன் ரிவ்யூ எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல கழுவி ஊற்றுங்க. தாராளமாக அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ until next review, bye from Gold.